ரவுடி வெள்ளைக்காளியை கொலை செய்யும் நோக்கில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஐஜி பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், அந்த காட்சிகளை பார்க்கலாம். திண்டுக்கல்ல இருந்து சென்னைக்கு எஸ்கார்ட்ல வெள்ளைக்காளி என்ற ஒரு குற்றவாளியை கூட்டு போயிட்டு இருந்தாங்க. அதில் ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் இருந்ததுனால ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்புக்காக வந்துட்டு இருந்தாங்க. இடையில சாப்பிட்றதுக்காக நிறுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னால் தொடர்ந்து ஒரு 2 வண்டியில் அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த நபரை வெள்ளைக்காளிங்கிற நபரை மர்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது எஸ்கார்டு இருந்த போலீஸ் இம்மீடியட்டாக உடனடியாக அந்த இதை தடுக்கக்கூடிய விதமாக அந்த இன்சிடெண்ட் யாருக்கு அந்த குற்றவாளிக்கு எதுவும் அசால்ட் ஆகாமல் தடுத்துட்டாங்க. போலீஸ் எஸ்ஐ எஸ்கார்டு தலைமை தாங்கி எஸ்ஐ உடனடியாக துப்பாக்கியால் குற்றவாளிகளை நோக்கி சுடும்போது அவங்க இமீடியட்டாக எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இப்போ குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு 5 தனிப்படை அமைச்சிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அவங்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும். போலீஸ் பின்னால் வந்த மாதிரி தெரியல, எங்க தூரமாக பின்தொடர்ந்து வந்த மாதிரி தெரியுது. அதை விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம்.